அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து செல்வம். நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கேன். நான், அப்பா, அம்மா, தம்பி, சித்தப்பா, சித்தி இந்த பசங்க தான் ஒரு ஒரு குட்டி குடும்பம் தான். ஸோ நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இதோடைய இது யாரால் அப்படின்னா அந்த குடும்பத்தினால தான். ஏன்னா அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை தான் வந்து என்னை வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து என்னை செதுக்கி நின்றுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் அகாடமி நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாரோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே 2 கனவு இருக்கும். ஒன்று வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் அந்த போர்டு முன்னாடி அப்பாயின்மெண்ட்டோட ஃபோட்டோ பிடிக்கணும்னு. ஸோ அது வந்து எனக்கு நிறைவேறிச்சு. அதுக்கு உறுதுணையாக தான் சுரேஷ் அகாடமி நன்றி. இன்னொன்று எங்கள் அப்பா அம்மாவை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா ஒரே மேடை வந்து இந்த மேடை தான். ஏன்னா வந்து சிலரோட வெற்றிகள் வந்து அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் திரு செல்வம் அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் அப்பா வந்து 2வது தான் படிச்சிருக்காரு. ஸோ அவரால் வந்து அப்போ எங்கள் பாட்டியால் படிக்க வைக்க முடியாமல் மாடு மேய்க்க போட்டதுனால வந்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கிருக்காரு அப்படின்னா அவருடைய சின்ன சின்ன கனவு, அவரால் படிக்க முடியாத அந்த ஏக்கம், நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு இவர் வந்து கூனி குறுகி நின்று நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. சில விஷயத்தை நானே அதை பார்த்துருக்கேன். ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கி நான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிற்கிறேன். நான் ஓடின மாரத்தான் ரேஸில் என்னுடைய கோச், மென்டார் எல்லாமே இவர் தான். நான் எங்கெங்கெல்லாம் நிற்கிறேன் அப்படின்னா முடியல, நான் ஒரு இடத்துல அப்போ என்ன முடியலப்பா 2 எக்ஸாம் எஸ்ஐ 2 எக்ஸாம் எழுதினேன், ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் எழுதினேன் 2 மார்க்கில் போச்சு, அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன் 0.5ல் போச்சு. ஸோ நான் கிளியர் ஆகணும்னு நம்பிட்டு 1500 ஜிம்லாம் ஜாயின் பண்ணி கயிறு ஏறணும், ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணி ரிசல்ட் அப்போ ஃபெயில் ஆனப்போ முடியல, என்னால் முடியலப்பா, நான் வந்துடுறேன், எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இல்லைடா இதுலனால ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணார். அதனால் வந்து இவர் இல்லைனா இந்த இடத்துல நான் இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாமல் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணேன், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இல்லை 2மே கிளியர் பண்ணேன். 2 கிளியர் பண்ணி கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாதனால என்னால் சீட் எடுக்க முடியல. ஸோ அப்போ வந்து அன்றைக்கி நான் போன ஏக்கம் வந்து முடியல, எப்படா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டோம், வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உள்ளே போயிட்டோம், ஆனால் எடுக்க முடியலையே அப்படிங்கிற தவிப்பு இருந்துச்சு. ஸோ அப்போ இவர் சொன்னது அதான், கண்டிப்பாக நீ குரூப் 2 கிளியர் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்ன வாக்கு வந்து நீங்கள் பழிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இவர் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்தது எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, இவர் வந்து எப்படின்னா ஒரு மாஸ்டர் மாதிரி அடித்து ஓட்டிகிட்டே இருப்பார். போ 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 நிற்காத, உன் கோல் வந்து குரூப் 1 தான், ஏன்னா எங்கெங்கெல்லாம் தலை குஞ்சு நின்னனோ எங்கெங்கெல்லாம் நிம்மதி நிற்கணும் அப்படின்னு சொன்ன மனுஷன் அவர். அதனால் வந்து என் கண்ணீருக்கும் எதுக்குமே ஒரு கருணை காட்ட மாட்டார். கருணை காட்ட மாட்டார்னா முடியலன்னு சொன்னால் நீ வந்துருன்னு சொல்ல மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை, ஃபோன் பண்ணி அம்மா முடியலமான அழுதா பண்ணால் நீ வந்துரு சாமின்றோம். எங்கள் அம்மா சாமிங்கிற வார்த்தையை தவறி என்னை வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதில்லை. முடியலையா சாமி நீ வந்துரு, பார்த்துக்கலாவா, எனக்கு ப்ரைவேட் வேலை இல்லையா. நான் 2018 நான் காலேஜ் இன்ஜினியரிங் முடித்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில். ஆன் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகி 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். நல்ல ஒரு செட்டில் லைஃப்பில் நான் பேலன்ஸ் பண்ண லைஃப்பை கொண்டு போன டைமில் எங்கள் அப்பாவோட கனவுக்காக நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அன்னையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்மளால நல்லா லைஃப் போயிட்டு இருந்துச்சு, நம்ம ஆசையை திணிக்கிறதுக்காக அவனை வந்து வெளியே எடுத்துட்டோமே, இப்போ இவனை வந்து இப்படி ஒரு 4 வருஷமாக, ஏன்னா அந்த டைமில் கொரோனா டைமு, ஸோ இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி தவிச்சதுனால நம்மளால தான் பையன் வந்து இப்படி ஒரு ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டான்னு நினச்சி ரொம்ப மனசு விரிஞ்சு, முடியலையா நீ வந்துரு சாமி, நீ வேறு எக்ஸாம் படிச்சிக்கலாம், இல்லை ப்ரைவேட் வேலைக்கு போய்க்கலாம், சம்பாதிக்கிறது என்ன ப்ரைவேட்னா கவர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியே மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே போகாத கோயில் கிடையாது. இது வரைக்கும் ஒரு 100 சாமிக்கு மேலே வேண்டுதல் வச்சுருப்பான்னு சொல்லுங்க எங்கள் அம்மா. அந்தளவுக்கு என் பையன் கவர்மெண்ட்டில் கிடைக்கணும் மனசில் வேண்டிக்கும். ஆனால் நான் ஃபீல் பண்ணுறதை பார்த்து வேண்டான்னு சொல்லும். ஸோ அந்தளவுக்கு எங்கள் அம்மா இன்றைக்கி இந்த இடத்துல வர முடியல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என் தம்பி அப்படின்னா வந்து சின்ன வயசுல என் கூட இருப்பான். நான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னவொன்னே அவனும் நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டான். ஆக்சுவலி டிப்ளமோ மட்டும் தான் பண்ணான். இல்லைடா நான் கரஸில் போட்டு வந்துடுறேன், நான் கரஸில் போட்டு நான் உன் கூட படிச்சுக்கிட்டே நான் வந்து நான் டிகிரி முடிச்சிட்றேன் அப்படின்னா என் கூடயே வந்தான், ப்ரிப்பேர் பண்ணான். இன்னும் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கான். எக்ஸாம் டைமில் நான் சமைக்க மாட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான் சமைச்சு கொடுப்பான், ட்ரெஸ் வாஷ் பண்ணுவான், எல்லாமே அவன் தான் பார்த்துக்குவான். ஸோ அவனும் இன்றைக்கி வர முடியல. கண்டிப்பாக இதே சுரேஷ் அகாடமியில் அவனும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இங்கே வந்து பேசுவாங்கன்னு நான் அவனுக்கு விஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது செகண்ட் என்னுடைய வந்து தேங்க்ஸ் சொல்லி யாருன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமிக்கு. ஏன் அப்படின்னா ப்ரிலிமினரி இங்கே ஜாயின் பண்ணப்போ எனக்கு கிளாஸ் எடுத்தது யாருன்னா பாலிட்டிக்கு சுகேஷ் சார் தான் எடுத்தார். அப்போ வந்து ப்ரிலிமினரிக்கு வந்து 200 மார்க் வந்து ஜிஎஸ் வச்சுருந்தாங்க. சிலபஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகலை, தமிழ் வந்து கொண்டு வரல. குரூப் 2 கிளியர் பண்ணணும்னா 200 மார்க் ஜிஎஸ். அப்போ வந்து சார் என்ன பண்ணுவார்னா பாலிட்டியே ஒரு 2 மாதம் 1.5 மாதம் பாலிட்டி எடுத்திருந்தார்.
என்னடா சார் வந்து இப்படி பண்ணுறாரு, வேறு சப்ஜெக்டே கொண்டு போக மாட்டேறான்னு ரொம்ப சில டைம் என்னடா இப்படி ஒரு பிளான் இல்லாமல் இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் அவர் சொல்லுவார், நீ ஒரு சப்ஜெக்டில் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா உன்னை வந்து அந்த சப்ஜெக்டில் யாராலையும் அடிக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஸோ பாலிட்டியில் நான் இன்னைக்கு இந்த லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம் கூட நான் அனுபவத்தில் சொல்கிறது வந்து, நான் பாலிட்டி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது சுகேஷ் சார் தான். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு மோட்டிவேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரெண்டாவது கன்னிமுருகன் சார். ஸோ கன்னிமுருகன் சார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் வேர்ட் கிடையாது, அது ஒரு எமோஷன். ஏன்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் வந்து அவர் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு வந்து இந்த அகாடமி கிடையாது, சென்னையில் படிச்சுட்டு இருக்கான். ஏதாவது பாலிட்டினா வந்து நான் அவன்கிட்ட ஃபோன் டவுட் கேட்டேன்னா, ஏன்டா லெஜெண்ட் அங்கே வச்சுட்டு நீ ஏன் டவுட் கேட்குற அப்படிங்குவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து கனிமன் சார் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ்னால ஒரு இந்தியா ஃபேமஸ், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன். ஸோ அவர் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் எல்லாமே வந்து இன்றைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வந்து சில வேர்ட் புரியாது, குப்தாஸ் மரதாஸ் எல்லாம் வந்து என்னடா அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த சப்ஜெக்ட்லாம் என்ன ஸ்ட்ராங் ஆகிறது யாருன்னா கனிமோகன் சார் தான். ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அப் டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் இங்கே தான் வந்தேன். ஸோ மெயின்ஸ் வந்து எவ்ரி சண்டே சாட்டர்டே வந்து இங்கே கனிமோகன் சார் சேர் போர்டு உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு ஏதாவது டவுட் செஷன் கிளாஸ் தான் வாங்க அப்படிங்குவார். ஸோ அப்போ குட்டி குட்டி டவுட்ஸில் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் மாதிரி சொன்னது என்ன அப்படின்னா, இங்கே வச்ச கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆச்சானா என்னால் அனலைஸ் பண்ண முடியல, பட் அதை பார்க்கல. மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் கண்ணை மூடிட்டு கண்டென்ட்டை போட்டுடலாம். ஏதோ ஒன்று இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பித்து கன்க்ளூஷன் வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சுரேஷ் அகாடமி தான். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அது அப் டு கவுன்சிலிங் வரைக்குமே எனக்கு கைடன்ஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு அப்போ கனிமன் சார் பட்டுராஜ் சார் 2 பேரும் வந்து ப்ரோக்ராம் இது பண்ணாங்க. ஸோ அப்போ சொன்னார், என்னால் வந்து நீ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நைட்டு எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, ப்ரியாரிட்டி நான் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. நான் வந்து எப்படா இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் அப்படின்னு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. ஒரு சந்தேகத்தோடு அனுப்பிச்சேன், சார் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, நான் வந்து சண்டே நைட்டு மண்டே காலையில் கவுன்சிலிங் சார்னு சொல்லிட்டு கனிமன் சார் அனுப்பிச்சேன் வாட்ஸ்அப்பில். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு அனுப்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது, செகண்ட் ஆப்ஷன் இது, தேர்ட் ஆப்ஷன் இது அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சொன்னார், நான் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டேன். ஸோ இந்த துறை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கனிமன் சார் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். 3வது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, ஒரு அகாடமிக் வந்துட்டோம், நீங்கள் 11th 12th ஸ்கூலிங்ஸில் காலேஜில் என்ன ஒரு டாப்பராக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு மென்டார், ஒரு மோட்டிவேட்டர் எல்லாமே தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு பில்லராக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ப்ரிலிமினரிக்கு நான் ரூம் எடுத்தேன். ஸோ 2.5 மாதம் தான் எனக்கு டைம் இருந்துச்சு தமிழ் படிக்கிறதுக்கு. 200 மார்க் ஜிஎஸ்ன்னு நினச்சிருந்தது டைமில் வந்து டக்குன்னு சிலபஸை மாற்றி தமிழ் 100 மார்க்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிதிஷ், சவுண்டப்பன், ஆதித்யன், அருள், தம்பி ஓன் பிரதர் அருள், இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா 6th ஒருத்தன் படிப்பான், 7th ஒருத்தன் படிப்பான், 8th ஒருத்தன், 9th ஒருத்தன், 10th ஒருத்தன். ஸோ அவங்க ஃபுல்லாக அந்த சப்ஜெக்ட் அந்த ஒரு சேனலில் ஷார்ட்கட்டை போட்டு அது எப்படியோ போடுவானுங்க, அது மாதிரிலாம் போட்டு என் காதலை செலுத்தி அதை புரிய வச்சானுங்க. ஸோ 2.5 மாதத்தில் தமிழ் படித்து என்னால் ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடிஞ்சு. மெயின்ஸ் வந்து எனக்கு பார்டரில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் மெயின்ஸ் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறையா டைமு நான் மெயின்ஸ் ஜாயின் பண்ணுறத ஒரு 10,000 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுக்குவேன். இங்கே வருவேன், இன்ஸ்டியூஷனுக்கு வருவேன், வந்து கட்டலாமா வேண்டாமா, ரிசல்ட் வந்திருக்காது. சரி ஒருவேளை கட்டினா அது ஒரு ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது பயம் இருக்கும். ஒரு 3 டைம் பக்கமாக வருவேன். ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் வந்துட்டு சரி இந்த ஆடி மாதம் ரிசல்ட் வந்துடும், இந்த வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுவேன். 3வதாக பாலா சார் டேரெக்டாக போனேன், நானே ஃப்ரெண்டும் போனோம். போயிட்டு சார் இப்படி தான் சார் இந்த கட் ஆஃப் இருக்குது, எனக்கு வருமா வராதா சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஏப்பா எவ்வளோ செலவு பண்ணுற, 10,000 ஒரு மேட்ரே கிடையாது, நீ போட்டுரு, இன்னைக்கு இல்லைனாலும் உனக்கு நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நான் அட்மிஷன் போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். 2வது மெயின்ஸ்க்கு வந்து என்னென்னா சரண் அண்ட் நிதிஷ்குமார், இவங்க 2 பேர் தான். ஏன்னா நான் மெயின்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஜாயின் பண்ணி சோஷியல் இஷ்யூ அப்படிங்கிற டாப்பிக்கே முடிச்சிட்டாங்க. பிளாங்காக இருக்கேன், எனக்கு எப்படி மெயின்ஸ் எழுதணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், எந்த ஒரு ஓரியன்டேஷன் இல்லை, அட்டன் பண்ணல. ஸோ அப்படி டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸை வந்து ஒரு ஈகோ பார்க்காம, ஒரு சின்ன வந்து நம்மளோட மேலே போயிடுவானே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனசில் என்ன இல்லாமல் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணாங்க. அப் டு மெயின்ஸ் எண்டு வரைக்குமே என் கூட இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணதில் ரொம்ப நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ 2. 3வது சிலருக்கு பதில் சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு நல்ல ரெப்யூட்டடான எம்என்சி கம்பெனிலேருந்து வெளியே வரப்ப நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. இது வந்து எல்லாரோட ஆஸ்பிரன்ஸ்லாம் வாழ்க்கையில் நடக்கிறதா. ஸோ எனக்குன்னு இல்லை. ஸோ நான் வந்து நினச்சேன்னா இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறாங்க, பேச்சுக்கு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் உண்மையாலுமே இது மாதிரி வந்து பிழைக்க தெரியாத பையன் இவெல்லாம் வந்து ஒரு நல்ல கம்பெனி விட்டு வெளியே வந்து பாரு சிக்கலில் மாட்டிக்க போகிறோம் அப்படிலாம் போவாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டு வரும்போது ஒரே வருஷத்தில் கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஒரே வருஷத்தில் இந்த சூரியவம்சம் படத்தில் மாதிரி டக்குன்னு வரோம், 1 வருஷம் 2 மாதம் ப்ரிலிம்ஸ், 3 மாதம் மெயின்ஸு, இன்டர்வியூ போகிறோம், போஸ்டிவ் வர போகிறோம் நினச்சோம். ஆனால் கொரோனா 2 வருஷம் வந்ததுனால ரொம்ப என்னால் ஒன்றும் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த 3 வருஷம் ஜேர்னியில் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி, ஸோ அந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இவங்க மூலிமா வந்து இருக்கிற ப்ரெஷரில் வந்து எங்கள் அம்மா வந்து சில டைம்லாம் வந்து சொல்லிக்க முடியாமல் அழுவாங்க ஃபோன் பண்ணி.
அதை வந்து என்கிட்ட காட்டக்கூடாது நினைப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறப்ப அது எங்கள் அம்மா வாயிலேருந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து அது ப்ரௌட் மூமெண்ட்டாக நான் அவங்களுக்கு வெளிப்படுறேன். எப்படின்னா எங்கள் அம்மா போயிட்டு இருக்கிறப்ப வந்து பரவாயில்லம்மா, நீ பட்ட கஷ்டத்துக்கு உன் பையன் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டான்னு ஒரு வார்த்தை என் காதல் போல கேட்டுச்சு. ஸோ அது நான் சந்தோஷப்படுறேன். எங்கள் அப்பா கிட்ட உனக்கு என்னப்பா, உங்கள் பையன் ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை உனக்கு அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டுக்காக தான் நான் இத்தனை வருஷம் நான் வந்து ஏங்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறது நான் வந்து எப்படி வந்து நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி டிஎன்பிசி வாசலில் நான் எங்கள் அப்பா கையில் கொடுத்தனோ, எப்படி எங்கள் அப்பா வந்து ஒரு பிறந்த குழந்தைய கையில் எப்படி வாங்கினாரோ அது மாதிரி வாங்கினார் என் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் வந்து இந்த அகாடமி தான் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமையை சொல்லிக்கிறேன். ஸோ வரக்கூடிய ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ பெருசாக பாஸ் பண்ணனா ஒரு டைம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர எல்லாமே அப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு சார் சுகேஷ் சொல்லிட்டே இருப்பார். அது கண்டிப்பாக உண்மை. ஏன் அப்படின்னா ஜேடி ஜூனியர் டிக்ளேஷன் கிளியர் பண்ணேன், அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணேன், அடுத்து குரூப் 2 இப்போ அப்புறம் குரூப் 1 நல்லா எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லா ப்ராசஸ் காரணம் ஒரே கான்ஃபிடென்ட் என்னன்னா நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கான நோக்கம் தான். ஸோ அதனால் வந்து எல்லோரும் நல்லா படிங்க. 3 விஷயம் தான். கன்சிஸ்டன்சி, இது வந்து என்னென்னா எல்லா ஆஸ்பிரன்ட் சொல்லுவாங்க, நீ வந்து கண்டினியூஸாக படிச்சின்னா ஒரு நாள் வேலை வாங்குறது உறுதி. அது வந்து எந்த கொம்மனாலும் மாற்ற முடியாதுங்குவாங்க. அது உண்மை. கண்டிப்பாக நீங்கள் நிலையாக அந்த தாரக மந்திரம், டிஎன்பிசி தாரக மந்திரம் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. அதை வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி வேணும். அது ஒரு விஷயம். 2வது ஹார்ட் ஒர்க்கு. ஸோ ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பார்த்தா சும்மா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 5 மணிலேருந்து நைட்டு 12 வரைக்கும் ஒரே புக் உட்காந்துட்டு இருக்கோம், சிலபஸ் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் பிளாங்காக படிக்கிறத. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு குட்டி குட்டி ஸ்மார்ட் ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் முன்னேறினீங்களா கொஞ்சம் உங்களை அச்சீவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். 3வது செல்ஃப் மோட்டிவேஷன்ஸு. ஸோ சில டைமில் எனக்கே கடுப்பாக இருக்கும், என்னடா எப்படா படிக்கிறது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. மெயின்ஸ்லாம் வந்து ஒரு புக் இருக்கும், 130 கொஸ்டின் இருக்கும் சோஷியல் இஷ்யூலாம் வந்து, அதை எல்லாத்தையும் படித்து 3 நாளில் டெஸ்ட் பண்ணணும், முடியாது. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணால் ரொம்ப தயக்கத்தில் விட்டுலாமா ஃபீல்டாங்கிற மாதிரிலாம் தோணும். பட் அப்படி பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணால் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு வந்து சும்மா யூடியூப்பில் போயிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் டிஎன்பிசின்னு போடுவேன். 4 பேர் பேசியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு 2 நிமிஷம் ஒரு மணி நேரம் அந்த மோட்டிவேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். அது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக இன்டெப்த்தாக மனசில் பதியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ள ஓன் செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்துவாங்க. நாளைக்கு நீங்களே இந்த பார்க்குற ஆஸ்பிரன்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒரு எம்சிஓ இல்லை வந்து சப் ரிஜிஸ்டரோ வாங்கி ஆன் த ஸ்பாட்டில் டிஎன்பிசி வாசலில் உங்கள் அப்பா அம்மா கையில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை இது மாதிரி ஸ்டேஜில் வந்து ஏறி உங்கள் அப்பா அம்மாவை ப்ரௌட் மூமெண்ட் பண்ணுறதாவோ நீங்கள் மனசில் இமேஜினேஷன் பண்ணிட்டா போதும். அந்த கற்பனை வந்து உங்களை கண்டிப்பாக தூங்க விடாது, உங்களை டயர்டாக விடாது, எந்த ஒரு சோஷியல் மீடியாவை என்டர்டைன்மெண்ட் எதுக்கும் போக விடாது. ஸோ அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ லைஃப்லேயும் சரி எக்ஸாம்லேயும் சரி நிறையா ஃபெயிலர்ஸ் வந்துச்சு நான் இந்த 3 வருஷத்தில். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு போக்குவரத்துறையில் ஒரு குரூப் 2 கிரேடில் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் வந்து இந்த அகாடமியும் எங்கள் அப்பா அம்மாவும் தான். இது கூட எங்கள் சித்தப்பா சித்தி எல்லா சித்தி பசங்க, எங்கள் சித்தி பசங்களாம் போய் சாமிட்டு வேண்டிக்குவாங்க எங்கள் அண்ணனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஏன்னா வந்து எங்கள் பரம்பரையிலேயே வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. இது வரைக்கும் யாரும் படித்ததில்லை, ஸ்கூலுக்கு போனதில்லை. 3 பேரும் எங்கள் அப்பா டிராக்டர் டிரைவர், அவங்க 3 பேர் எங்கள் சித்தப்பாவும் டிராக்டர் டிரைவர். ஸோ யாருமே வந்து படிக்காதனால அவங்க சொல்லுவாங்க, ஏர் ஓட்டும் போது முன்னாடி ஏர் எப்படி போதோ அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கிற எல்லா ஏரும் வரும்பா, அதனால் நீ எப்படி போறியோ அதை தான் உன் சித்தி பசங்க சித்தப்பா பசங்க என் தம்பி எல்லோரும் வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என் சித்தப்பா பசங்க சொல்கிறாங்க, ஆனால் நான் ஒருத்தர் ஃபாரஸ்ட் ரேஞ்சருங்கிறான், ஒருத்தர் என்டி ஆஃபீஸுங்கிறான், ஒருத்தர் எம்பிபிஎஸ்ங்கிறான். ஸோ எல்லாருமே வந்து நான் போனதுனால அவங்க எல்லாத்தையுமே புல் பண்ணி இழுத்துட்டு வர முடிஞ்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒருத்தர் போனீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியுங்கிறதுல ஒரு அது கண்டிப்பாக அது வந்து ஒரு சாத்தியக்கூறு தான். அதனால் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு கொஞ்சம் நேரம் தான், 2 ஸ்டெப்பில் வந்துட்டேன். பட் ஆனால் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் டைம் வந்து 3.5 வருஷம் பக்கமாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் செல்ஃப் மோட்டிவேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வெற்றியாளர் நினைக்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக அந்த மேடை அலங்கரிக்கிறதுக்கு நீங்கள் சாதனையாக வருவீங்கிறத சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.